எங்க கல்யாண நாளைக்கு எங்க மாமியார் கேட்டாங்க. "உன்னோட ஹஸ்பண்டு உனக்கு அல்வா வாங்கி குடுத்தாருன்னு." அவரு என்ன கல்யாணம் பண்ணதே எனக்கு பெரிய அல்வா தான் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு, அவருக்கு நான் ஒரு கேரட் அல்வா செஞ்சு குடுத்தேன். எப்படி தெரியுமா? கேரட்ட நல்லா பொடியா சீவிக்கிட்டு, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, ஏலக்காயி, அதுக்கப்புறம் நட்ஸ் 3த்தையும் சுகர் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸியில அடிச்சுக்கிட்டேன். நெய் இவ்வளோத்தூரம் ஊத்திருக்கேன். எதுக்கு அப்டின்னா, திராட்சை, முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நீங்க வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சீவன கேரட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பொடியா சீவிக்கணும். அத வந்து நல்லா சீவிட்டு இந்த நெய்யிலேயே போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்ச நேரம், அதுக்கப்புறமேட்டா ஒரு 4 கிளாஸ் பால் வந்து ஊத்தி, அதிலேயே கிண்டிட்டே இருக்கணும். நல்லா அது கொதிச்சு, பால் வந்து நல்லா மிக்ஸிங் ஆயி, அதோட டேஸ்ட் 2ம் மிக்ஸ் ஆயி ஒரு மாரியா சூப்பரா இருக்கும். இந்த மாரி வந்ததுக்கப்புறம், நம்ம வந்து சர்க்கரை, ஏலக்காயி, அதுக்கப்புறம் திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டுனா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி, உங்க ஹஸ்பண்ட அசத்த